தினமும் செத்துக்கிட்டு இருக்காங்களா ஈசாவில்? அப்ப ஒரு செப்பரேட் சுடுகாட்டை மெயின்டைன் பண்ற அளவுக்கு அங்க அவ்வளவு பணம் உழுதான்னு நான் கேட்கிறேன். தனியார் கடை வச்சிருக்காங்க, தனியா கம்பெனி நடத்துறான், தனியா பள்ளிக்கூடம் நடத்துறான், தனியா ஆஸ்பத்திரி நடத்துறான், தனியா சுடுகாடு நடத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? உலகத்திலேயே முதலாக செப்பரேட் சுடுகாடு மெயின்டைன் பண்ற ஒரே ஆளு நம்ம ஜக்கி வாசுதேவ் தான். ஈசா எங்க இருக்குது? காந்திபுரம் எங்க இருக்குது? காந்திபுரத்திலேருந்து ஒரு 5 பணத்தை எடுத்துட்டு போய் அங்க வச்சிருக்காங்க. அநேகமாக அவர் பிணம் எரிக்கிற பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறதுன்னு எங்க பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை எப்படி ஊதி பெரிதாக்கி மாத கணக்காக வருடக்கணக்காக மக்கள் மத்தியிலே பதற்றத்தை உருவாக்குவது, பகைமையை ஏற்படுத்துவது, மோதல்களை உருவாக்குவது, அதன் மூலமாக கலவரத்தை ஏற்படுத்துவது, அதன் மூலமாக மனிதர்களை கொல்லுவது. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி தீபம் ஏற்றப்பட்டாகிவிட்டது. ஏத்துனாங்களா இல்லையா? நீங்க எல்லாம் வீடுகளில் தீபம் ஏத்துனீங்கல்ல, அது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டாகிவிட்டது. வேறொரு இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி வழக்கு போட்டு அதை முன்வைத்து இன்றைய தேதி வரை திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதிக்கவில்லை என்கிற பொய் பிரச்சாரத்தை உள்ளூர் பிஜேபி தலைவர்கள் துவங்கி நாட்டினுடைய பிரதமர் வரை தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். பட்ஜெட்டை பத்தி பேசுகிறானா ஊடகம் பூரா என்ன பேசலாம் தெரியுமா? அந்த அம்மா காஞ்சிபுரம் பட்டு புடவை கட்டியிருக்காங்க. அதுதான் அன்னைக்கு பூரா செய்தி. தமிழ்நாட்டை சேர்ந்த நிதி அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு போய் அதை கட்டிக்கிட்டு நிதி நிலை அறிக்கை அவங்க பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க. இது இப்ப ரொம்ப முக்கியமான செய்தியா? ஏன்னா பட்ஜெட்டுக்குள்ள என்னடா இருக்கு அதை பத்தி பேசுகிறானா? பட்டு புடவை கட்டியிருந்தாங்க, அது காஞ்சிபுரத்துல வாங்கிட்டு போனாங்க. 14 லட்சம் கோடி ரூபாய் வரி தள்ளுபடி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. 14 லட்சம் கோடி ரூபாய் விரல் விட்டு எண்ணக்கூடிய முதலாளிகளுக்கு. அதனால இந்திய பொருளாதாரம் நிலை குலையாதா? இந்திய பொருளாதாரம் நலிஞ்சு போவாதா? இந்த ஏழைப்பாளைக்கு 5000 10,000 கொடுக்கறதுனாலதான் நாட்டினுடைய பொருளாதாரமே நலிஞ்சு போயிடுமா? ஏன் முதலாளிகளுக்கு வாரி கொடுக்கிற போது வாயை நீங்கள் மூடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். பிஜேபி என்கிற விஷ பாம்பை அடித்து கொள்வதற்கு எத்தனை தடிகள் கிடைத்தாலும் அத்தனை தடிகளையும் பயன்படுத்துவோம் என்கிற முறையில் பிஜேபியோடு சேர்ந்திருக்கிற அதிமுக, அதோடு சேர்ந்திருக்கிற பாமக, அதோடு சேர்ந்திருக்கிற அமமுக, அதோடு சேர்ந்திருக்கிற இன்னொன்னு, இந்த மாதிரி யார் சேர்ந்திருந்தாலும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இணைந்திருக்கிறது. பிஜேபி என்கிற விஷ பாம்பை அடித்து கொள்வதற்கு எத்தனை தடிகள் கிடைத்தாலும் அத்தனை தடிகளையும் பயன்படுத்துவோம் என்கிற முறையில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இணைந்ததை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன் அந்த மதவெறி சக்தி முழுமையாக அடித்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நாடு முழுவதும் அவர்களுடைய நடவடிக்கைகள் மக்கள் ஒற்றுமைக்கு விரோதமாகவும் மதவெறியை தூண்டக்கூடிய வகையிலேயும் வகுப்புவாத நடவடிக்கைகள் மூலமாக அப்பாவி பொதுமக்களை கொலை செய்கிற அல்லது கொல்லப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி என்பது நாடு முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. RSS உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகளோடு சேர்ந்து கொண்டு இத்தகைய மதவெறி நடவடிக்கைகளில், மக்களை கொல்லுகிற நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். நேரடியாக கொலை செய்கிற வேலையிலே அவர்கள் ஈடுபடுவதில்லை. ஆனால் எந்த ஒரு சிறிய பிரச்சனை கிடைத்தாலும் அதை பயன்படுத்தி ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறதுன்னு எங்க பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை எப்படி ஊதி பெரிதாக்கி மாத கணக்காக வருடக்கணக்காக மக்கள் மத்தியிலே பதற்றத்தை உருவாக்குவது, பகைமையை ஏற்படுத்துவது, மோதல்களை உருவாக்குவது, அதன் மூலமாக கலவரத்தை ஏற்படுத்துவது, அதன் மூலமாக மனிதர்களை கொல்லுவது. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளுக்கு ஏராளமான உதாரணங்கள் இந்தியாவிலே இருக்கிறது. நேற்றைய தினம் மத்திய புலனாய்வுத்துறை உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கடந்த 2022ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் ஐக்கியல்பட்டி என்கிற கிராமத்தில்
புகழ்பெற்ற தேவாலயம் என்பது இருக்கிறது. தஞ்சையை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும். மைக்கேல்பட்டி முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய கிராமம். மிக பழமையான தேவாலயம் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த தேவாலயத்தை சார்ந்தவர்கள் அங்கே ஒரு அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெண் குழந்தைகளுக்கான மேல்நிலை பள்ளி அது. அந்த பள்ளியில் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொள்கிறார், லாவண்யா என்கிற மாணவி. ஆனால் அந்த தற்கொலையை மதமாற்றத்தின் காரணமாகத்தான் அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார் என்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் பொய் பிரச்சாரத்தை கிளப்பி தமிழ்நாடு முழுவதும் அதற்கு எதிரான லாவண்யாவுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரச்சாரத்தை அவிழ்த்துவிட்டு பிறகு உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அவர்களுக்கு வேண்டிய நீதிபதி வருகிற போது அந்த வழக்கை தொடுத்து மத்திய புலனாய்வுத்துறையுடைய விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. ஒரு பள்ளியில் நடைபெற்ற ஒரு தற்கொலை. அது அவர்கள் சொல்லுகிற மாதிரி மதமாற்றத்தின் நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் அந்த தற்கொலை நடைபெற்றது கூட வாதத்துக்காக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டிய அளவுக்கு முக்கியமான வழக்கா? தமிழ்நாடு அரசின் சார்பில் எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பிறகும் அவர்களுக்கு வேண்டிய நீதிபதியிடம் அந்த வழக்கு இருந்த காரணத்தினால் நீதிபதி அவர்கள் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டார்கள். இப்போது 3 ஆண்டுகள் கழித்து மத்திய புலனாய்வுத்துறை நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திலே அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் சொல்லி இருப்பது, லாவண்யா மதமாற்ற நிர்பந்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளவில்லை. லாவண்யா மட்டுமல்ல, 2010ஆம் ஆண்டு வரை படித்த எந்த ஒரு மாணவியும் மதமாற்றம் செய்யப்படவில்லை. அப்புறம் ஏன் அந்த போராட்டம் நடந்தது? பிஜேபி காரர்களுடைய நிர்பந்தத்தினுடைய விளைவாக லாவண்யாவுடைய சித்தப்பாவும் சித்தியும் இவர்களுடைய நிர்பந்தத்துக்கு அடிபணிந்து உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தினார்கள். மாணவனுடைய தற்கொலைக்கு என்ன காரணம்? பள்ளியினுடைய விடுதியினுடைய காப்பாளராக இருந்த மேரி என்கிற விடுதி வார்டன் அவர்கள் இந்த குழந்தையை விடுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வேலைகளை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தியதனுடைய விளைவாகத்தான் அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இப்போது அண்ணாமலையை நான் கேட்க விரும்புகிறது, ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கி மதமாற்றத்தின் காரணமாக அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார் என்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து மத்திய புலனாய்வு விசாரணையை கேட்டு பெற்று இப்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய பதற்றம். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரத்தை இந்துத்துவ அமைப்புகள், RSS உள்ளிட்ட கும்பல் கடுமையான பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தினார்கள். மத பகைமையை மூட்டினார்கள். இப்போ அண்ணாமலை என்ன சொல்லுவார் என்று நான் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய மத்திய புலனாய்வுத்துறை அது பொய் என்று சொல்லிவிட்டது. ஆகவேதான் நேற்றைக்கு நம்முடைய கட்சியினுடைய மாநில குழு இப்படி பொய் சொன்ன குற்றத்திற்காக தமிழ்நாடு மக்களிடம் அண்ணாமலை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மாநில குழு தீர்மானத்திலே வற்புறுத்தி இருக்கிறது. இது அண்ணாமலைக்கு, தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இப்படி பொய் பிரச்சாரத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே பகை உணர்வை உருவாக்கி ஒரு மோதல் ஏற்படக்கூடிய வகையில் செயல்பட்ட காரணத்திற்காக அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்த விரும்புகிறேன். இல்லை என்று சொன்னால் இது போன்ற ஏராளமான பொய்களை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். மக்கள் மத்தியிலே பதற்றத்தை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். பொய் சொன்னால், வேண்டுமென்றே வதந்தியை கிளப்பினால், வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களிடையே மோதலை உருவாக்கினால் சட்டம் பாயும், கைது செய்து சிறையிலே தள்ளுவோம் என்கிற நிலைமையை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் இத்தகைய சக்திகளுக்கு ஒரு பாடத்தை புகட்ட முடியும். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக தஞ்சை லாவண்யா சம்பந்தப்பட்ட வழக்கில் அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பிரச்சனையை மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருப்பரங்குன்றத்திலே
தீபம் ஏற்றுகிற பிரச்சனை. இன்றைக்கு வரைக்கும் 3 மாத காலமாக 3.5 மாத காலமாக அந்த பிரச்சனையை அணையாமல் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி தீபம் ஏற்றப்பட்டாகிவிட்டது. ஏத்துனாங்களா இல்லையா? நீங்க எல்லாம் வீடுகளில் தீபம் ஏத்துனீங்கல்ல, அது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டாகிவிட்டது. வேறொரு இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி வழக்கு போட்டு, ஆமா வேறொரு தூண்ல தான் ஏத்தணும்னு சொல்லி நீதிபதியும் தீர்ப்பு கொடுத்து அதை முன்வைத்து இன்றைய தேதி வரை திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதிக்கவில்லை என்கிற பொய் பிரச்சாரத்தை உள்ளூர் தலைவர்களில் துவங்கி, உள்ளூர் பிஜேபி தலைவர்கள் துவங்கி நாட்டினுடைய பிரதமர் வரை தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் எல்முருகன் சொல்கிறார், பிரதமர் மோடி அவர்கள் மதுராந்தகத்திலே பேசுகிறார், தமிழ்நாட்டில் தீபம் ஏற்றுவதற்கு கூட அனுமதிக்கவில்லை என்று சொல்லி. 3ஆம் தேதி ஏற்றப்பட்டது தீபமா இல்லையா? அன்றைக்கு போன பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு முருகனை தரிசித்தார்களே, அதையெல்லாம் நீங்க உங்க கணக்குல சேர்த்துக்கவே மாட்டீங்களா? நீங்க பாரத மாதாக்கு ஜெயன்னு சொல்லி தீபம் ஏற்றினாதான் அந்த தீபமா ஏத்துக்குவீங்களா? ஆகவே இப்படி ஒவ்வொரு பிரச்சனையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மக்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாத பிரச்சனைகளின் மீது இவர்களை இப்படி ஊதி பெரிதாக்குவதன் மூலமாக மக்களுடைய முக்கியமான பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புகிற காரியத்தில் அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள். திசை திருப்புகிற நடவடிக்கையில் திட்டமிட்டு ஈடுபடுகிறார்கள். ஆகவேதான் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற முறையிலே தான் இந்த பிரச்சனையில் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எழுப்புகிறது. தமிழ்நாடு அரசாங்கம் தயக்கமில்லாமல் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதை போலவே இங்க கோவை மாவட்டத்தில் ஈசா ஜக்கி வாசுதேவ் சமீபத்தில் சிவராத்திரியில் அவர் டான்ஸ் ஆடினதெல்லாம் நல்லா பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஆமா, அதுக்கு நம்முடைய ராணுவ அமைச்சர் வேற, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வேற வந்துட்டு போனார். அது பிரச்சனை இல்லை. ஆண்டுதோறும் போன தடவை குடியரசுத் தலைவர் வந்தாரு, அதுக்கு முன்னாடி பிரதமர் மோடியே வந்தாரு, அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் வந்தாரு. அது ஒரு மேட்டர் இல்லை நமக்கு. அவங்களும் எல்லாம் ஒண்ணு மண்ணா இருக்காங்க, அதனால வந்துட்டு போறாங்க. அது பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு ஈசா ஜக்கி வாசுதேவும் தனியாக ஒரு சுடுகாடு வைத்துக் கொள்வதற்கு உயர் நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அந்த ஊராட்சி மன்றம் அதற்கு என்ஓசி கொடுத்திருக்கிறது, தடையில்லா சான்று கொடுத்திருக்கிறது. தனியா சுடுகாடு வச்சு மெயின்டைன் பண்ற அளவுக்கு அங்க மரணங்கள் நிகழ்கிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புறேன். தினமும் செத்துக்கிட்டு இருக்காங்களா ஈசாவில்? அப்ப ஒரு செப்பரேட் சுடுகாடை மெயின்டைன் பண்ற அளவுக்கு அங்க அவ்வளவு பணம் உழுதான்னு நான் கேட்கிறேன். அங்க இருக்கிற மக்கள் ஏற்கனவே அங்க சுடுகாடுன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும், இடுகாடுன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். அங்கதானே புதைச்சிக்கிட்டு இருக்காங்க, எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தனியாக சுடுகாடுன்னு யாராவது உலகத்துல எங்கேயாவது தனியார் கடை வச்சிருக்காங்க, தனியா கம்பெனி நடத்துறான், தனியா பள்ளிக்கூடம் நடத்துறான், தனியா ஆஸ்பத்திரி நடத்துறான், தனியா சுடுகாடு நடத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? உலகத்திலேயே முதலாக செப்பரேட் சுடுகாடு மெயின்டைன் பண்ற ஒரே ஆளு நம்ம ஜக்கி வாசுதேவ் தான். அதுக்கு எப்படி உயர் நீதிமன்றம் அனுமதி தருகிறது? எப்படி ஊராட்சி மன்றம் வந்து அதுக்கு அனுமதி தடையில்லா சான்று வழங்குகிறது? தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி இந்த வழக்கை வேடிக்கை பார்த்தது என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். இப்ப நேற்றைக்கு என்ன நடந்திருக்குன்னா, காந்திபுரம் ஏரியாவில் வந்து ஈசா எங்க இருக்குது? காந்திபுரம் எங்க இருக்குது? காந்திபுரத்திலேருந்து ஒரு 5 பணத்தை எடுத்துட்டு போய் அங்க எரிச்சிருக்காங்க. அநேகமாக அவர் வந்து பிணம் எரிக்கிற பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஜக்கி வாசுதேவும் பிணம் எரிக்கிற பிசினஸ், ஏற்கனவே பல பிசினஸ் அங்க இருக்கு, அதோட பிணம் எரிக்கிற பிசினஸ் ஏதாவது ஆரம்பிச்சிருக்காருன்னு நான் கேட்க விரும்புறேன். இல்லைன்னா காந்திபுரத்திலேருந்து அந்த ஜக்கி ஈசா யோகா மையம் போற வரைக்கும் இடையில சுடுகாடே இல்லையா? காந்திபுரம் ஏரியாவில் எங்கேயுமே புதைக்கிறதுக்கான ஒரு ஏரியான்னு இல்லையா? மாநகராட்சி அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கலையா? எதுக்கு இங்க இருக்கிற பணத்தை பூரா வண்டியில ஏற்றிட்டு போய் அங்க எரிக்கிற? நீயே என்ன சொல்றானுவா? அங்க எரிச்சா புண்ணியமா? பிசினஸ் எப்படி நடக்குது பாத்தீங்களா? ஏன்டா இங்க எரிக்காம அங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டா, ஈசா வளாகத்துக்குள்ள எரிச்சா புண்ணியம் ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. உங்க ஏரியா சுடுகாட்டில் எரிச்சா அவருக்கு புண்ணியம் கிடைக்காது. இப்ப அப்படி ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு
அநேகமாக இனிமேல் தினந்தோறும் பிணங்கள் கோவை மாவட்டங்களிலிருந்து ஈசாவை நோக்கி தினந்தோறும் பிணம் சென்றால் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கவலை எல்லாம் ஒன்று, இதற்கு அனுமதிக்க கூடாது என்பது. இரண்டாவது, அங்கே எரிக்கப்படுகிற பிணம் பூரா இயற்கையாகத்தான் மரணமடைந்ததா என்பதை யார் முடிவு செய்வது? யார் அதற்கு உத்தரவாதம் கொடுப்பது? ஏற்கனவே ஈசா யோகா மையத்திற்குள் சென்ற பல பெண் குழந்தைகள் அவர்களுடைய மரணம் சம்பந்தமாக ஏற்கனவே சந்தேக மரணங்கள் என்று சொல்லி பல வழக்குகள் நீதிமன்றத்திலே காவல்துறையிலே நிலுவையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சந்தேகத்துக்குரிய ஒரு நபர் சுடுகாட்டுக்கு அனுமதி கேட்கிறார் என்று சொன்னால் 1000 முறை தமிழ்நாடு அரசாங்கம் யோசிக்க வேண்டாமா? பிரச்சனை என்னன்னா, அரசாங்கத்துடைய உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகள் அங்கே வந்து யோகா கத்துக்கிறான். சென்னையில யோகா கத்துக்கிறதுக்கு இடமே இல்லையா? கத்துக் கொடுக்க ஆள் இல்லையா? உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இங்கே வந்து யோகா கத்துக்கிறேன்னு வராங்க. இங்க எங்க வந்து ஈசாக்குள்ள வந்து யோகா கத்துக்கிறேன்னு வராங்க. உயர் நீதிமன்ற நீதிபதிகள், IAS அதிகாரிகள், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இப்படிப்பட்ட தொடர்புகளை எல்லாம் பயன்படுத்தித்தான் அந்த சமூக குற்றவாளி ஈசா யோகா மையத்தினுடைய ஜக்கி வாசுதேவ் எல்லா வழக்குகளிலும் தப்பித்துக் கொள்கிறார். தான் நினைக்க வேண்டிய காரியத்தை பூரா அவர் சாதித்துக் கொள்கிறார். ஆகவே அதிகார வர்க்கத்தினுடைய துணையோடு, நீதிபதிகளுடைய துணையோடு, இப்போது தனியார் சுடுகாட்டை சட்டபூர்வமாக நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு அவர் துவக்கி இருக்கிறார். நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அடுத்த ஒரு சில நாட்களில் இந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும், உடனடியாக இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி கட்சியின் சார்பில் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறோம். ஏற்கனவே பிரபல வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் இந்த உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு எதிராக அவர் ஒரு வழக்கை உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார். இது ஏதோ எங்களுடைய பிரச்சனை அல்ல. ஈசா யோகா மையத்திற்குள் செல்லக்கூடியவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும். இயற்கையாக மரணமடைந்து அவர்கள் புதைக்கப்பட்டாலோ எரிக்கப்பட்டாலோ நமக்கு பிரச்சனை இல்லை. அது இயற்கையான மரணம் தான் என்பதை யார் முடிவு செய்வது? அதுக்கு யார் உறுதி கொடுப்பது? ஆகவே இது மிக மிக அயோக்கியத்தனமான ஒரு காரியம். ஆகவே நாங்கள் நம்ம முதல்ல வற்புறுத்தினது, இந்த உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எழுப்பியது. நாங்கள் வழக்கு போட்டாலும், பிரசாந்த் பூஷன் அவர்கள் வழக்கு போட்டாலும் தமிழ்நாடு அரசாங்கம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசை நான் வற்புறுத்த விரும்புகிறேன். இரண்டாவது, தமிழ்நாடு அரசுக்கு இங்கே பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் ஏறத்தாழ கடந்த 45 ஆண்டு காலமாக இழப்பீடு கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு விவசாய சங்கம் உட்பட பலகட்ட போராட்டங்களை நடத்தி, தமிழ்நாடு அரசாங்கத்தோடு பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இறுதி கட்டத்தை நாங்கள் எட்டிவிட்டோம், ஒரே தவணையில் மொத்த பணத்தையும் கொடுத்து விடுவோம் என்று சொல்லி முதலமைச்சர் முன்னிலையிலேயே உயர் அதிகாரிகள் எங்களிடத்திலே தெரிவித்தார்கள். அது தெரிவிச்சு இப்ப 2 மாசத்துக்கு மேலாச்சு. முதலமைச்சர் முன்னிலை, அதாவது பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு சிறு பகுதி நிலத்தை விற்று இவர்களுக்கு தர வேண்டிய 400 கோடி ரூபாய்க்கான அளவுக்கான நிலத்தை டிட்கோ நிறுவனத்திற்கு விற்று அந்த பணத்தை அனைத்து விவசாயிகளுக்கும் உடனடியாக வழங்குவது என்ற யோசனையைத்தான் அரசின் சார்பில் அதிகாரிகள் என்னிடத்திலே தெரிவித்தார்கள். எந்த நேரத்திலும் தேர்தல் சம்பந்தமான அறிவிப்பு வந்துவிடலாம். நான் அதையும் அதிகாரிகளிடத்திலே சொன்னேன். ஒருவேளை தேர்தல் அறிவித்து விட்டால், தேர்தல் அறிவித்து விட்டது ஆகவே இப்போது எங்களால் தர முடியாது என்கிற பதிலை நீங்கள் சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இப்படி கொள்கை ரீதியாக ஒரு தீர்வை ஏற்படுத்தியதற்கு பிறகு அதில் தாமதம் செய்யாமல் உடனடியாக பணத்தை வழங்குவதற்கு, விவசாயிகளுக்கு வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரடியாக பலமுறை வற்புறுத்தி இருக்கிறோம். இப்போது நான் வற்புறுத்த விரும்புகிறேன்.
அடுத்த ஒரு சில நாட்களில் வெறும் 400 கோடி ரூபாய் தான். இன்றைய தினம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நன்றி சொன்னேன். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சிஐடியின் சார்பில் பலகட்ட போராட்டம் நடைபெற்றது தோழர்களுக்கு தெரியும். நேற்று இரவு ஒரே தவணையில் ஏறத்தாழ 2256 கோடி ரூபாயை ஒரே தவணையில் அடுத்த மார்ச் மாதம் வரை, வரக்கூடிய மார்ச் மாதம் வரை வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை ஒரே தவணையில் நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசாங்கம் வங்கியிலே அந்த கணக்கிலே செலுத்தி இருக்கிறது. அதற்காக போக்குவரத்து துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு பாராட்டினேன். அதை நான் பாராட்டவும் செய்வோம், கொடுக்கலன்னா கேட்கவும் செய்வோம். அதனால அதுக்கு பாராட்டினதுனால பாரதியார் பல்கலைக்கழகத்தை நடுத்தருவில் விட முடியாது. பாரதியார் பல்கலைக்கழகம் இயங்குவதற்கு அடிப்படை நிலம் இல்லாமல் பல்கலைக்கழகம் கட்ட முடியுமா? ஆகவே அந்த விவசாயிகள் நம்ம பகுதிக்கு ஒரு பல்கலைக்கழகம் வருவது உயர்கல்வி நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும் என்கிற நோக்கத்தோடு தான் நிலத்தை வழங்கினார்கள். ஆனால் 45 ஆண்டு காலமாக இருந்த ஆட்சியாளர்கள் யாரும் அதிலே ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடிவை எட்டவில்லை. மேலும் மேலும் வழக்கு என்று சொல்லி கடைசியாக உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துங்கள் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. நாம் ஒன்றும் கூடுதலாக கேட்கவில்லை. உயர்நீதிமன்றம் பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு எத்தனை சதவீத வட்டியோடு பணத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த தீர்ப்பை அமல்படுத்துங்கள் என்பதுதான் இப்போது நம்முடைய கோரிக்கை. நாம் ஒன்றும் கூடுதலாக கேட்கவில்லை. நிலத்தினுடைய மதிப்பு பல 100 மடங்கு உயர்ந்து விட்டதனால் கூடுதலாக பணத்தை கொடுங்கள் என்று கூட கேட்கவில்லை. உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கிறதோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அதற்கு ஒரு தீர்வையும் அவர்கள் சொன்னார்கள். அது ஒரு நல்ல ஏற்கத்தக்க ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. ஆனால் தேவையற்ற ஒரு காலதாமதத்தை செய்து கொண்டிருப்பதாக படுகிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் அடுத்த ஒரு சில நாட்களுக்குள், ஏனென்று சொன்னால் அநேகமாக மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தேர்தலுக்கான அறிவிப்பு என்பது வர இருக்கிறது. ஏன்னா இப்ப 23ஆம் தேதி வாக்காளர் பட்டியலை வெளியிட போறாங்க. 26, 27 தேர்தல் மத்திய தேர்தல் ஆணையர்கள் இங்கே வரப்போகிறார்கள். அனைத்து கட்சிகளோடும் ஆலோசனை நடத்துகிறார்கள். ஆகவே மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் சம்பந்தமான அறிவிப்பு வருவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் திட்டமிட்டு தேர்தல் காரணமாக அது வழங்கப்படாமல் போனால் விவசாயிகள் மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாவார்கள். இவ்வளவும் செய்து கூட இந்த அரசாங்கம் தராமல் போய்விட்டதே என்கிற அதிருப்தி தான் திமுக அரசாங்கத்தின் மீது வரும். ஆகவே தாமதம் செய்யாமல் அந்த பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு முழுமையான இழப்பீட்டை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து நம்முடைய அமெரிக்காவுக்கும் நம்முடைய இந்தியாவுக்கும் சமீபத்தில் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் நடந்திருக்கு. அப்படிதான் பத்திரிகையெல்லாம் செய்தி வந்திருக்கு. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனா அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டதா அறிவிச்சது யாரு? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். நம்ம நாட்டுக்குன்னு தனியா ஒரு பிரதமர் இருக்காரு. அவர் இதை பத்தி எதுவுமே சொல்லல. 18% வரி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அல்லது அங்கே இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் 18% வரி. அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு பூரா வரியே கிடையாது. இப்படி ஒரு ஒப்பந்தத்தை இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்காவிலிருந்து 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்கள் இந்திய சந்தைகளில் வந்து இறங்க போகுது. அதாவது வர்த்தக ஒப்பந்தம் என்று சொன்னால் ஒரு சமமான வாய்ப்பு என்பது இருக்க வேண்டும். இது சமமற்ற ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. அதாவது நம்ம நாட்டில் வந்து இறங்குற பொருளுக்கு வரி கிடையாது. நம்ம நாடு வரி போடாது. நம்ம நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு போற பொருள்களுக்கு பூரா 18% வரி போடுவான். இது எப்படி எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்புள்ள ஒரு ஒப்பந்தமாக எப்படி ஏற்க முடியும்? இப்ப இங்க வந்து 1 கிலோ நெய் 500 ரூபான்னு வச்சுங்க. இப்ப நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகிற நம்ம பால் கறந்து நெய்யாக்கி நெய்யாக்கி இது பண்றது 1 கிலோ நெய் 500 ரூபான்னு வச்சுங்க. அங்கேருந்து வர்ற நெய்
மனித உழைப்பே கிடையாது. இப்ப நம்மளும் ஒத்த மாட்டை வச்சுக்கிட்டு பொழுதுனிக்கும் போய் மேய்ச்சிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு ஆள் செப்பரேட்டாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாட்டை ஒத்த மாட்டை மெயின்டைன் பண்றாரு. காலையில அவுத்து போறது, அப்புறம் பால் கறக்கிறது, அப்புறம் அவுத்து போறது, குளிப்பாட்டுறது, அப்புறம் இவ்வளவும் பண்ணி 3 லிட்டரோ 4 லிட்டரோ கறப்பார். ஆனா அமெரிக்காவில் எஸ்கலேட்டர்ல பால் பூரா வந்து சேர்ந்துடும். எங்க சேரணுமோ அங்க வந்து சேர்ந்துடும். வரும்போதே பாக்கெட்ல வந்துடும், டில்ல வந்துடும், எல்லாத்துலயும் வந்துடும். எதுக்குமே மனித உழைப்பே கிடையாது, எல்லாமே எந்திரம். இப்ப மனித உழைப்பே இல்லாமல், மனிதர்களுக்கு கூலியே கொடுக்காமல் எந்திரத்தின் மூலமாக உற்பத்தி செய்து வரியே இல்லாமல் நம்ம ஊருக்கு வந்தா அந்த நெய், அந்த வெண்ணெய், அந்த நெய் வந்து கிலோ 200 ரூபான்னு விற்கிறான்னு வச்சுங்க. நம்ம ஆட்கள் எந்த நெய்யை வாங்குவாங்க? நம்ம ஊர் நெய் 500 ரூபா. அதுவும் அமெரிக்காவிலேருந்து வருதுன்னா நம்மளால் விட்டுருவானா? அப்ப வெளிநாட்டிலேருந்து நெய் வருதுரா, அது அமெரிக்கா நெய். இது அமெரிக்க நெய்யெல்லாம் யானையில வந்து வர்றது மாதிரியும், நம்ம வீட்டு நெய் பூரா மாட்டிலேருந்து வர்ற மாதிரியும். ஆகவே அங்கேருந்து 200 ரூபாய்க்கு கிலோ கிடைக்குதுன்னு வச்சுங்க, எந்த நெய்யை வாங்குவாங்க? ஏன்னா வரி கிடையாது, மனித உழைப்பு கிடையாது, எல்லாமே எந்திரம். நம்மளால ஒத்த மாடு வச்சிருக்கிறவன் என்ன பண்ணுவான்? பாலை கறந்து அவன் குடும்பமே குடிக்க வேண்டியதான். எத்தனை நாளைக்கு குடிக்க முடியும்? இது வந்து பால் உற்பத்தி பொருட்களுக்கு மட்டுமல்ல, பால் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா பொருட்களும் இனிமேல் இங்கே வந்து குவிய போகிறது. அதே மாதிரி வேளாண் விளைபொருட்கள் எல்லாமே 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 வைத்திருக்கக்கூடிய பெரும் பண்ணைகள் தான் இங்கே. இந்த மாதிரி 1/2 ஏக்கர் வச்சுக்கிட்டு அதையே நிலக்கிழார்னு போட்டுக்கிட்டு இருக்கிறவெல்லாம் கிடையாது. நம்ம ஊர்ல 1/2 ஏக்கர் வச்சிருக்கிற நிலக்கிழார்னு போட்டுக்கிறார்ல, அந்த மாதிரிலாம் அங்கே கிடையாது. 1000 ஏக்கர் 2000 வச்சிருக்கவங்க கூட முதலாளி தான். அதுல பூராவுமே எந்திரங்கள் தான். விதைக்கிறதுலேருந்து அறுவடை ஆகி வண்டியில ஏத்துற வரைக்கும் பூராவுமே எந்திரங்கள் தான். எல்லாமே ஆட்டோமேட்டிக், தானியங்கி எந்திரங்கள். அங்கேயும் மனித உழைப்பு என்பது கிடையாது. மிக குறைவான உற்பத்தி செலவில் மிக அதிகமான மானியத்தை பெற்று அங்கே இருக்கக்கூடிய இந்த பெரும் பண்ணையார்கள் வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். அவன் இங்க கொண்டு வந்து இறக்குறானா, நம்ம ஊர்ல விளையிற பொருட்கள் வேளாண் விளைபொருட்களுக்கு எப்படி விலை கிடைக்கும்? ஆகவே இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயிகள் சொல்லுவாங்க. அந்த முதுகெலும்பை முறிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நம்ம சொன்னோம், பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பினார்கள், இந்த ஒப்பந்தம் போட்டோம்னு சொல்றீங்களே, அது என்னதாயா ஒப்பந்தம்? அதை பாராளுமன்றத்தில் வைங்க, அது என்னதான் இருக்குன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் பாராளுமன்றத்தில் வைக்கப்படவில்லை. அதை ரகசியமாக, அது இன்னும் வெளிப்படைத்தன்மையோடு அந்த ஒப்பந்தம் வெளியிலே வந்தால் இன்னும் என்னென்ன வகையிலே எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட போகிறார்கள் என்பதெல்லாம் அப்போதுதான் தெரியும். நீ கற்பனை பண்ணி பாருங்களே, 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு பொருள் அங்கேருந்து வரப்போகுதுன்னா யோசிச்சு பாருங்க. அதனால்தான் அந்த நாட்டினுடைய வேளாண்மை துறை செயலாளர் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றிருக்கிறார். அமெரிக்காவுடைய வேளாண்மை துறை செயலாளர் அவங்க மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தானே மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. இந்தியாவுக்கு சாதகமா ஒரு ஒப்பந்தம் சொன்னா அந்த அம்மா வரவேற்பாங்களா? அந்த நாட்டுடைய வேளாண்மை துறை செயலாளர். ஆகவே இவங்களுக்கு இந்தியா மேலேயும் கரிசனை கிடையாது. பிஜேபி காரனுக்கு இந்தியா நாட்டுடைய மக்கள் மீதும் எந்த விதமான அக்கறையும் கிடையாது என்பதற்கு இந்த ஒப்பந்தம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே இவர்களுடைய கவலையெல்லாம் சமீபத்தில் 1ஆம் தேதி நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை சமர்ப்பித்திருக்கிறார். நிதிநிலை அறிக்கை. இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் தீர்வை சொல்லாத ஒரு பட்ஜெட் தான் இப்போது அவங்க சமர்ப்பித்திருக்கிற பட்ஜெட். பட்ஜெட்டை பத்தி பேசுகிறானா ஊடகம் பூரா என்ன பேசுறான் தெரியுமா? அந்த அம்மா காஞ்சிபுரம் பட்டு புடவை கட்டியிருக்காங்க, அதுதான் அன்னைக்கு பூரா செய்தி. நம்ம நிதியமைச்சர், எந்த நம்ம நிதியமைச்சர்? தமிழ்நாட்டை சார்ந்த நிதியமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு போய் அதை கட்டிக்கிட்டு நிதி நிலை அறிக்கை அவங்க வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க. இது இப்போ ரொம்ப முக்கியமான செய்தியா? ஏன்னா பட்ஜெட்டுக்குள்ள என்னடா இருக்கு, அதை பற்றி பேசிக்கிட்டான்னா பட்டு புடவை கட்டியிருந்தாங்க, அது காஞ்சிபுரத்தில் வாங்கிட்டு போனாங்க. இது ஒரு செய்தின்னு பேசிட்டு இருக்காங்க. நாட்டில் வேலையின்மை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஏராளமான வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் நலிந்து போய் இப்போவோ அப்போவோன்னு இருக்குது.
அப்பனா சிறு குறு தொழில்களை பாதுகாப்பதற்கான ஏதாவது மானியம், கடன் உதவி, இந்த மாதிரியான அறிவிப்புகள் ஏதாவது இருக்க வேண்டுமா வேணாமா? அதற்கான எந்த அறிவிப்பும் அதிலே கிடையாது. விவசாயிகள், விவசாய தொழிலாளருடைய தற்கொலை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விவசாயத்தை பாதுகாப்பதற்கோ அல்லது விவசாய வேளாண் விளைபொருள்களுக்கு கட்டுப்படியான லாபகரமான விலை வழங்குவதற்கான எந்த யோசனையும் அந்த நிதிநிலை அறிக்கையிலே இல்லை. இப்ப விவசாயிக்கும் ஒண்ணு இல்லை, தொழிலாளிக்கும் ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் என்னடா பட்ஜெட் போடுறீங்க? இந்த கேள்வியை நாம நம்மளுக்குள்ள கேட்டுக்கிறது இல்லை, மக்கள்கிட்ட போய் கேட்கணும். அப்படி ஏதாவது இருந்தா அவனை சொல்லுங்க. பிஜேபி காரர்களை இந்த பட்ஜெட்ல இந்த நாட்டினுடைய பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அல்லது வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய எதையாவது ஒன்றை பிஜேபி அரசாங்கம் அறிவித்திருக்கிறதா என்கிற கேள்வியை நம்முடைய தோழர்கள் மக்களிடத்திலே கேட்க வேண்டும், பிஜேபி காரர்களிடத்திலே கேட்க வேண்டும். முழுக்க முழுக்க அவர்கள் வழக்கம் போல் கார்ப்பரேட்டுகளுக்கான நிதிநிலை அறிக்கையைத்தான் மீண்டும் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார். இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு 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 கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்ன கருத்துன்னா, இந்த இலவசங்கள் கொடுக்கறதுனால நாட்டினுடைய பொருளாதாரம் ரொம்ப நசிந்து போகுது. பொதுமக்களுக்கு இலவசங்கள் கொடுக்கறதுனால நாட்டினுடைய பொருளாதாரம் ரொம்ப நசிந்து போகுது. அதனால இந்த இலவசங்கள் கொடுக்கறதெல்லாம் நிறுத்தணும். நம்ம நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இத்தகைய கருத்தை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன இந்தியாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்க உட்கார்ந்துருக்காரா என்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். வறுமை நிறைந்திருக்கிற, இன்றைக்கும் கணிசமான மக்களுக்கு வருமான உத்தரவாதம் இல்லாத ஒரு நாட்டில் இந்த உதவிகளை அரசாங்கம் செய்யாமல் போனால் பட்டினி சாவிதான் அதிகரிக்கும். மக்கள் பூரா உடல் நலம் பாதிக்கப்பட்டு நோயாளிகளாகத்தான் இருப்பார்கள். அரசாங்கத்துடைய உதவி தேவைப்படுகிற மக்களுக்கு அரசாங்கம் உதவி செய்துதான் தீர வேண்டும். அது இலவசம் நீ சொல்லு, உரிமை தொகை சொல்லி எதை வேணாலும் சொல்லுங்க. உரிமை தொகை என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மகளிருக்கு உரிமை தொகை என்று ஒன்றை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றது. ஏனென்றால் வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வெளியில போய் கம்பெனிலேயோ அலுவலகங்கள்லேயோ வேறு எங்கேயோ வேலை செய்யாத, வீட்டு வேலையை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுடைய உழைப்பு இதுவரை மதிக்கப்படாமல் இருந்தது. கேளுங்க வீட்டுக்காரன, உங்க வீட்டில் என்ன பண்றாங்க? அவங்க சும்மா தான் இருக்காங்க. அப்ப வீட்டில் சோறெல்லாம் யாரு சமைக்கிறா? அதை அவங்க தான் பண்றாங்க. அப்புறம் துணியெல்லாம் யாரு துவைக்கிறா? அதை அவங்க தான் பண்றாங்க. அப்புறம் உங்க வீட்டில் என்ன பண்றாங்க? சும்மா தான் இருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. இவர் சாப்பிட்ற தட்டை கூட கழுவி வைக்க மாட்டான் அந்த ஆளு. இவன் சாப்பிட்ற தட்டை, நான் அந்த மாதிரி சாப்பிட்ற தட்டை சொல்ல, இவன் சாப்பிட்ற தட்டை கூட இவன் கழுவிக்க மாட்டான். எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. ஆனா கேட்டா என்ன சொல்லுவான்? அவங்க சும்மா தான் இருக்காங்க. அதாவது வெளியில போய் வேலை செய்யாத எல்லா பெண்களுமே சும்மா இருக்கிறதா தான் ஒரு அந்தந்த வீட்டினுடைய ஆண்களுடைய எண்ணமே அப்படித்தான் இருக்கிறது. அதை அந்த உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய வகையில், மதிக்கக்கூடிய வகையில் ஒரு 1000 ரூபாயை உரிமை தொகை என்கிற பெயரில் தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியது பாராட்டத்தக்க விஷயம். அதை நாம் வரவேற்று இருக்கிறோம். இப்போது இப்ப புருஷனுக்கு முன்னாடி சண்டைன்னு வச்சுங்க, கோவிச்சுக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போகணும், அண்ணன் தம்பி வீட்டுக்கு போகணும்னா கூட 10 ரூபா அவன் பாக்கெட்லேருந்து தான் எடுக்கணும். நான் கோவிச்சுக்கிட்டு போறேன், அதுக்கு 100 ரூபா பஸ்ஸுக்கு பணம் கொடு அப்படி திரும்ப அவன்கிட்ட தான் கேட்கணும். இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. ஆமாம், கோவிச்சுட்டு போறதுனா கூட சுயேட்சையா நீங்கள் பாட்டில் போயிடலாம். ஆமாம், பெண்கள் எவனையும் அந்த கணவனையோ வீட்டில் இருக்கிற ஆண்களையோ சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல நல்ல காரியங்களுக்கு பயன்படுகிறது. குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள், வீட்டினுடைய அத்தியாவசிய செலவுகளுக்கு அதை பயன்படுத்துகிறார்கள், அவசர செலவுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்கிற முறையில் ஏராளமான ஆய்வு விவரங்கள் வந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்கிறார்? இலவசமாக எதையுமே கொடுக்கக்கூடாது. கொடுக்கறதுனாலதான் இந்திய பொருளாதாரம் நிலைகுலைந்து போயிடுச்சு. நான் என்ன கேட்க விரும்புறேன், இந்த இந்தியாவுடைய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு, பெருமுதலாளிகளுக்கு 14 லட்சம் கோடி ரூபாய் வரி தள்ளுபடி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. 14 லட்சம் கோடி ரூபாய் விரல் விட்டு எண்ணக்கூடிய முதலாளிகளுக்கு. அதனால இந்திய பொருளாதாரம் நிலை குலையாதா? இந்திய பொருளாதாரம் நலிஞ்சு போவாதா? இந்த ஏழைப்பாளைக்கு 5000 10,000 கொடுக்கறதுனாலதான் நாட்டினுடைய பொருளாதாரமே நலிஞ்சு போயிடுமா? ஏன் முதலாளிகளுக்கு வாரி கொடுக்கிற போது வாயை நீங்கள் மூடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன்.
உங்களுடைய சுண்டு விரல் யாரை நோக்கி நீட்ட வேண்டும்? முதலாளிகளுக்கு இப்படி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மானியம் என்கிற பெயரில், வாராக்கடன் என்கிற பெயரில், வரி தள்ளுபடி என்கிற பெயரில் வாரி வழங்குகிற போது ஏன் வாயை பொத்திக் கொண்டிருக்கிறீர்கள் நீதிபதிகள்? ஆனால் ஏழைகளுக்கு எதிராக உங்களுடைய முழக்கம், உங்களுடைய சத்தம் ரொம்ப வேகமாக கேட்கிறது. நீதிபதிகள் அந்த ஸ்தானத்திலே உட்கார்ந்து கொண்டு எதை சொன்னாலும் அது நாடு முழுவதும் பரவலாக அந்த கருத்து என்பது செல்கிறது. தான் சொல்லக்கூடிய கருத்து சமூகத்தில் விவாதிக்கப்படும் என்கிற பொறுப்புணர்வு நீதிபதிகளுக்கு வேண்டும். ஆகவே ஏழை பாலிகளுக்கு எதிராக அரசாங்கத்தில் உதவி தேவைப்படுகிற மக்களுக்கு உதவ வேண்டியது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடைய கடமை. பல மாநில அரசாங்கங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அத்தகைய மாநில அரசாங்கங்களுடைய இந்த நலத்திட்ட உதவிகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அல்லது மாநில உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இத்தகைய கருத்துக்களை தெரிவிப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதற்கு எதிராக பொதுமக்கள் கிளர்ந்தெழ வேண்டும். மக்களுக்கு எதிராக பேசினால் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்கிற முறையில் நம்முடைய எதிர் நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் அவர்கள் மிக உயரமான நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார்கள். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களா? போய் பாருங்க. இருக்கிறதுலே மிக உயரமான இடத்தில் அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். அந்த நீதிமன்றத்துடைய அமைப்பு அப்படித்தான் இருக்கு. சினிமாவில் காமிக்கிற நீதிமன்றத்தை பார்க்காதீங்க. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தில் போய் உயர்ந்த ஆசனத்தில் அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். அவர்கள் உயர்ந்த கருத்துக்களை சொல்வார்கள் என்கிற நோக்கத்தோடும் அவர்கள் வழங்கக்கூடிய நீதி மிக உயர்ந்ததாக இருக்கும் என்கிற முறையிலே தான் அவ்வளவு உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு, உச்ச நீதிமன்ற நீதிபதியை சொல்லிட்டாரு, நாங்க இந்த நலத்திட்டத்தை நிறுத்த போறோம் சொன்னா என்ன ஆகும்? ஆகவே இத்தகைய ஏழைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாட்டில் அரசாங்கத்துடைய உதவியை எதிர்பார்த்திருக்கக்கூடிய மக்களுக்கு அரசுடைய உதவி என்பது தொடர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துகிறது. ஆகவே நீதிபதிகள் சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னார்லாம் நம்ம அதை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் பல மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றிருக்கிறது. அதே நேரத்தில் திமுகவோடு எங்களுக்கு முரண்பாடே இல்லை என்று அர்த்தம் அல்ல. திமுகவோடு உடன்பட முடியாத பல விஷயங்கள் இருக்கிறது. நேற்றைய தினம் நம்முடைய மாநில குழுவில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். பார்த்திருப்பீர்கள் தோழர்கள். மாற்றுத்திறனாளிகள் மாதாந்திர உதவி பராமரிப்பு தொகையை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடத்தியவர்கள் மீது காவல்துறையினுடைய நடவடிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுகளவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறோம். அதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்தி இருக்கிறது. போராடினா பிடிச்சி உள்ள போடு, மீறானா பிடிச்சி உள்ள போடு. அவர்களை தாக்குவது. இப்போ புதுசா தமிழ்நாடு போலீஸ், குறிப்பாக சென்னை போலீஸ் புதுசா ஒரு நடவடிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன தெரியுமா? கைது பண்ணா மண்டபத்துக்கு கொண்டு போறதில்ல, கைது பண்ணி பஸ்ஸில் ஏற்றி சென்னையவே சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, காலையில கைது பண்ணாங்கன்னா அவங்க என்ன மக்களை தேடி மருத்துவத்தில் இருக்கிற பணியாளர்கள் அல்லது ஆசிரியர்கள் இப்போ யார் போறான்னாலும் காலையில் வந்தோடனே கைது பண்ணிடுவாங்க, பஸ்ஸில் ஏற்றி உட்கார வச்சுக்கிறாங்க. பொழுது இன்னைக்கு பஸ்ஸு சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்புறம் சாயந்தரம் 6 மணி ஆனோடனே எங்கேயாவது இறக்கி விட்டுறாங்க. மறுநாள் காலையில் ஏற்றுறாங்க, சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்புறம் சாயந்தரம் 6 மணிச்சுனா இறக்கி விட்றாங்க. என்ன முறை இது? கைது பண்ணாங்க, தொடர்ந்து போராடுறாங்கன்னா ரிமாண்ட் பண்ணிட்டு போ. ரிமாண்ட் பண்ணியா சிறையில் அட, நீதிமன்றத்துக்கு கொண்டு போ. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி புது விதமாக மக்களை பொழுதுனிக்கு பஸ்ஸில் உட்கார வச்சு அவங்க இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு கூட வாய்ப்பு தராமல், உணவளிக்காமல், தண்ணீர் கொடுக்காமல் இந்த மாதிரியெல்லாம் சித்திரவதை செய்வீங்களா? இதற்கெல்லாம் போலீஸுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய தமிழ்நாடு அரசாங்கம், முதலமைச்சர் அவர்கள் மௌனமாக இருப்பது சரியா? ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதனுடைய தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நாம் முழுமையாக ஆதரிப்பதற்கான மிக அடிப்படையான காரணம், பிஜேபி என்கிற அந்த விஷ பாம்பு தமிழ்நாட்டிலே நுழைந்து விடக் கூடாது, அது அடித்து கொல்லப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி
அதனோடு சேர்ந்திருக்கிற கட்சிகள் எல்லாம் நாம் உறுதியாக நிற்கிறோம். பிஜேபி, பிஜேபியோடு சேர்ந்திருக்கிற அதிமுக, அதோடு சேர்ந்திருக்கிற பாமக, அதோடு சேர்ந்திருக்கிற அமமுக, அதோடு சேர்ந்திருக்கிற இன்னொன்னு, இந்த மாதிரி யார் சேர்ந்திருந்தாலும் பிஜேபி, அதிமுக அதோடு சேர்ந்திருக்கிற அனைவரும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது. அவர்கள் முற்றிலும் தோற்கடிக்கப்பட வேண்டும். மதவெறி சக்திகளுக்கு தமிழகத்திலே இடமில்லை என்கிற செய்திதான் 2026 சட்டப்பேரவை தேர்தலுடைய முடிவாக இருக்க வேண்டும். அதிலே உறுதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும், போராடும். அதே நேரத்தில் போராடக்கூடிய மக்கள் மரியாதையாகவும் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும். போராடுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது. யாரோ ஆளுங்கட்சி கொடுத்ததல்ல. போராட்டக்காரர்களை முறையாக அனுமதி பெற்றவர்கள் போராடுகிறார்கள். அவர்கள் கண்ணியமாக நடத்தப்படுவதை தமிழ்நாடு அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். மீறி நடக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது நீங்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக சட்டப்படியாக போராடுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் ஒழுங்குபடுத்துவதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு மாறாக நடந்து கொண்டால் அதை எதிர்த்து வலிமையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டன குரலை எழுப்பும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.